வந்து சாப்பிட்டு பாருங்க. Hey guys, welcome to Priyaram Vibes. So இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குண்டூர் டேம். அந்த டேமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து டேம் இருக்குது, ஃபால்ஸ் இருக்கான். தென்காசியில் தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் குற்றாலம் போனோம். அங்கே வந்து சிறிதளவு தண்ணி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. சீசனே கிட்டத்தட்ட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நல்லா இருக்கும்ன்றக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ரூம்ஸு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து ஜாலியாக குளிச்சிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இங்கே வந்து டேம் மட்டும் கிடையாது, இங்கே 16 ஃபால்ஸ் இருக்குது. நம்ம நடக்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம எத்தனை ஃபால்ஸ் பார்க்க முடியும்ன்ட்டு இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸே இருக்கும். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அந்த மலைக்கு மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஜீப்பில் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பட் நடந்து போகிறது அதை விட எக்ஸ்பீரியன்ஸ். பட் கொஞ்சம் மூச்சு வாங்கும். அந்த வியூ மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வழியாக தான் நான் வந்து போகிறோம் போயிட்டே இருக்கும். இந்த சைடு காடு, நான் மட்டும் நடுவில் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பேர் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து நடக்க முடியாமல் பேக்கில் இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து இருக்கேன். பட் செம்மையாக இருக்குது. நம்ம மலை ஏறுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி கல்லில் ஏறிட்டே ஜாலியாக ட்ரெக் பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. மற்றபடி ஐ வாஸ் லைக் நல்லா இருக்குது, ஜாலியாக. இப்போ நான் அங்கே போயிட்டு வந்து ஃபால்ஸ் வந்து காட்டுறேன். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் தண்ணி கம்மியாக தான் வருது. இங்கே எப்படி இருக்குன்னு போனதாக தெரியும். இந்த 2 பீஸுங்க இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரெக் பண்ணி வந்துட்டுருக்கோம். அதுலேயும் இந்த பாலை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஹைபிஸ்கஸையும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னென்னத்தையோ உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பிடிங்கி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்றது கேட்டா. போங்க பார்த்து கீழே பாறையாக இருக்குது, பார்த்து கை பிடிச்சிடும் போங்க, விழுந்துடாமல் பார்த்து கீழே பார்த்து போங்க. அவங்க அவள் தான், அவங்க அங்கேயே அவுட்டு. எங்கள் அம்மா அங்கே கூட இருக்காங்க. அவங்க நடக்கும். உங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு அங்கேயே அவுட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாக்கு தள்ளிச்சு. ஆக்சுவலி இது ஆறு கிடையாதான், வெறும் ஃபால்ஸ் தானா. ஓகே, நான் பால் என்ன டாஸ்க் பண்ணேன். இது வந்து டேம்டா, டேமும் ஃபால்ஸ் 2 மட்டும் தான் இருக்கு. பால்ஸ் நட முடியாதுல்ல, அது எனக்கு தெரியல. உன்னையவே எடுத்துட்டு வர சொன்ன மாதிரி வெண்ண இப்படிதான் போகணும். பின்ன வழுக்கலாம் வழுக்காது, தைரியமா போங்க. டக்குன்னு போங்க, தாண்டி போங்க. நான் ஃபர்ஸ்ட் போவா. அவளை மாதிரி தண்ணிக்குள்ள இறங்கி போயிடு. பாறை இந்த மாதிரி இதுல ஃப்ளோல போகணும்னா ரிஸ்க். நிவேதா எருமை வெற்றிகரமாக இந்த குளத்தை தான் தாண்டி இருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர்னு எங்களை வந்து ஏமாத்தி கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. பத்ததுக்கு இவ வேற ஏதோ காட்டுவாசி மாதிரி எதையாவது தலையெல்லாம் புடுங்கிட்டு எதையோ நோண்டிட்டு இருக்கா. அதே மாதிரி பாப்போம். கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு அப்பா கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான். ஃபஸ்ட்டு இருக்க ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோவாக வந்து தண்ணி வந்துச்சு. செகண்ட் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு. ஸோ அது வந்து நம்ம ஃபேமிலி வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதனால் சூப்பராக இருந்தது. மீன்லாம் வந்து இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஜாலியாக குடித்தோம். அதுக்கும் மேலே வந்து பெரிய குற்றாலம் மாதிரி ஆக்சுவலி பெரிய ஃபால்ஸ் இருக்குது. பட் அங்கே வந்து நிறைய பாய்ஸ் இருந்தாங்க. பத்ததுக்கு சரக்கெல்லாம் வேறு அடிச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ அது சேஃப்டி இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற வாட்டர் ஃபால்ஸில் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சில்லுன்னு இருந்தது தண்ணி. வெயிலுக்கு சும்மா சூப்பராக ஒரு குளியல். இங்கே ஃபுல்லுமே மழை. அது நடுவில் ஏதோ சந்துக்குள்ளே பூண்டா மாதிரி பூந்துட்டு இருக்குங்க. அங்கே பாரு, எங்கள் டேடியும் அவங்க சந்துக்குள்ளே பூந்துட்டாரு ஒரு தண்ணிக்குள்ள.
மீன் இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்கேன். சைடில் வந்து இந்த பாறைங்களாம் இருந்தது, அது மேலேயும் நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு வந்து குளிச்சுட்டு இருந்தோம். அது செம்ம ஜாலியாக இருந்தது நாங்கள் வரைக்கும் குளிக்கிறது. காலை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா மீன் வந்து காலை கடிச்சிட்டே இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி கூசுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எப்படி இருக்கு தண்ணி? அருமையா இருக்கு. தண்ணி எப்படி இருக்கு? மாதிரி இருக்கு. குழந்தைங்க பால்ல விளையாடுறாங்க பாரு. குற்றாலத்தில் தண்ணி வரலையோ இல்லை கூட்டமாக இருந்தாலும் இந்த குண்டூர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்கிறதுனால வந்து கூட்டம் பிரிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி நம்ம குளிக்கிறதுக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். நான் லொக்கேஷன் கீழே பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.